வணக்கம் மைடியா மக்களே. சொன்ன மாதிரியே கரெக்டாக 6:40 வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் வந்து 40 rupees. ஒரு 1000 years பிஃபோர் வந்து இது ஃபுல்லாகவே வந்து கப்பல்லாம் நின்றுட்டு இருந்தது. மீன் வாசனம் மூக்கு தொலைக்குது. 40 எலிஃபென்ட்ஸை வந்து வச்சு புல் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இழுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது எண்டு வரையும் ஒரே ஒரு பாறங்கள். வணக்கம் மைடியா மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கான் ரைடர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருத்தலேருந்து கிளம்பி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கட்டுமான கோயில் பல்லவன் கிங்டம் அவங்க கட்டின ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மகாபலிபுரம் வந்து போயிட்டுருக்கோம். 6:40 ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிலேருந்து வருது. டிக்கெட்டும் எடுத்துகிட்டேன். 50 rupees வருது. பஸ் வந்து டேரெக்டாக இருக்குது திருத்தலேருந்து. ஆக்சுவலி வந்து பஸ்ஸில் வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டில் போகிறதுனால ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பீச் கிளம்புது. கரெக்டாக வந்து 6:40 வந்து கிளம்பிடும். அண்ட் நம்ம அப்படியே வந்து போவோம். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி 6:40 வந்து கரெக்டாக ட்ரெயின் எடுத்துருவாங்க. இது வந்து 9 o'clock 9:15 சம்திங் வந்து செங்கல்பட்டு போகுது. நம்ம செங்கல்பட்டுலேருந்து பஸ் எடுத்து திருப்பியும் வந்து மகாபலிபுரம் போகணும். ஸ்டேஷனில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தாங்க. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ் தான். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு எதில் வேணால் ஏறி போயிட்டு இருக்கலாம். சொன்ன மாதிரியே கரெக்டாக 6:40 வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ இதில் சாயங்காலம் தான் இங்கே வருவோம், பார்ப்போம். இதுதாங்க நான் படித்த காலேஜ் முடிச்சதோட சரி. அதுக்கப்புறம் காலேஜ் பக்கமே போகல. பிடிஏபி செங்கல்பட்டு நாக்ராஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஒரு 2 hours ஜேர்னி முடிச்சு நம்ம செங்கல்பட்டு ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். ஆக்சுவலி அந்த ட்ரெயின் வந்து சைடாக வந்து பாண்டிச்சேரி போவோம். இப்போ நாம் செங்கல்பட்டுலேருந்து வெளியே போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி மகாபலிபுரம் போகணும். ஸோ அங்கேருந்து வரதுக்கு 50 rupees டிக்கெட்டு, எக்ஸ்பிரஸ் டிக்கெட். ஆக்சுவலி இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு பஸ்ஸில் எவ்வளோ டிக்கெட்னு பார்க்கணும். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டு நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆப்போசிட்டில் இருக்குதுங்களா, இங்கே தான் ஸ்டேஷன் எக்ஸிட்டு. ஸோ ஆப்போசிட்டில் அந்த பஸ் இருக்கும். நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டு பஸ்ஸு பிடிக்கணும். பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். ஆக்சுவலி இப்போ தான் பஸ் வந்து ரோடெலாம் ஏறிட்டு இருக்காங்க. லோக்கல் பஸ். ஒரு 40 minutes ட்ராவலுக்கு அப்புறம் வந்து சேர்ந்துட்டோம். இப்படி போய் லெஃப்ட் எடுத்தால் சோல் டெம்பிள் போயிடலாம், கடற்கரை டெம்பிள். ஸோ இந்த லெஃப்ட்டில் வரும். இந்த சைடு வந்து கார் பார்க்கிங். ஸோ இந்த சைடெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடையெல்லாம் இருக்குது. பஸ்ஸு டிக்கெட் வந்து 25 rupeesங்க. ஸோ திருத்தலேருந்து ஒரு 50 rupees ட்ரெயின் டிக்கெட்டு, அப்புறம் பஸ்ஸுக்கு வந்து ஒரு 25 rupees வந்து பஸ் டிக்கெட்டு. டோட்டலாக 75 ஆச்சு திருத்தலேருந்து. ஆக்சுவலி 6:40 ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 6:40 நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுமா. 6:40 ட்ராவல் பண்ணி இங்கே வரத்துக்கு கரெக்டாக 11 o'clock. நியர்லி ஒரு 4 hours ட்ராவல். ஸோ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் வந்து 40 rupees. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்கேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கூட பே பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் எடுத்துட்டேன். நேரில் வந்து டிக்கெட் வந்து நமக்கு டிக்கெட் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன்லைனில் எடுத்தால் 5 rupees வந்து டிஸ்கவுண்ட். ஸோ உள்ளே போவோம். அண்ட் வந்து கேமராக்கு வந்து எந்த சார்ஜஸுமே வந்து பண்ணலை. நான் கேட்டேன் கேமராக்கு எதாவது சார்ஜஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. கேமராக்கு வந்து சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு அவ்வளோவும் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டிக்கெட்டு. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் அங்கே தான் வந்து டிக்கெட் காட்டணும். நம்ம போய் அங்கே காட்டிட்டு உள்ளே போவோம். டிக்கெட் வந்து இங்கே சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு டிக்கெட் போதும். இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கேமரா வந்து இங்கே வந்து அலோடு இல்லைன்றாங்க, அங்கே அலோடுன்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இன்றைக்கி வந்து வெயில் சுத்தமாக இல்லை. ஆனாலுமே வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது, ஏன்னு தெரியல. நம்ம லாஸ்ட் டைம் ஆந்திரா ஜூ போகிறப்ப கூட இந்த மாதிரி தான் இருந்தது. பட் அங்கே கூலிங்காக இருந்தது. இங்கே கொஞ்சம் அனலாக இருக்குது. மேபி கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அனல் வந்து தெரியலாம். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கும் அங்கூர் வாட் இருக்குல்ல கம்போடியாவில், அதுக்கும் வந்து சில கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம உள்ளே போய் பேசுவோம். வெல்கம் டு ஷோர் டெம்பிள். அங்கே இருக்கிறது தான் வந்து கடற்கரை டெம்பிள். ஸோ இது வந்து 7th century வந்து கட்டினாங்க. இது யார் கட்டினாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இது யார் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் II அவர் தான் வந்து கட்டினாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கல்லுங்களாம் அடுக்கி கட்டுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில். அதுக்கு முன்னே வந்து சவுத் இந்தியாவில் வந்து கல்லுங்களாம் அதை குறைஞ்சி தான் வந்து கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்து கல்லுங்களாம் வந்து நம்ம வீடு கட்டுவோம்ல அடுக்கி. ஸோ அந்த மாதிரி அடுக்கி வீடு கட்டின ஒரு இடம் 7th century. அண்ட் இது வந்து 1984 வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க.
இந்த கோயிலோட வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை ரெஃபரன்ஸாக பண்ணி கம்போடு இருக்குது தெரியுங்களா, அங்கூர் வாட். ஸோ அதுவும் வந்து இதுவும் மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். ஸோ பல்லவன் அது கட்டினதான் வந்து பல்லவன் தான், இது கட்டினதான் வந்து பல்லவன் தான். இதுதான் இந்த கோயிலுடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி. எல்லா கோயிலையும் வந்து மொபைல், ஐ மீன் சில இடத்துல வந்து மொபைல் அலோவ் பண்ணுறாங்க, மொபைல் எடுத்துகிட்டு போங்க வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கேமரா எடுத்துகிட்டு போகாதீங்க, அலோடு கிடையாதுன்றாங்க. இங்கே கூட அப்படி தான், மொபைலில் வந்து வீடியோ எடுத்துக்கலாமா, கேமராவில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதான். அது ஏன்னே தெரியல, ரெண்டுமே வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டவுட் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் வெளியே வந்த பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடை, இங்கே செஞ்ச இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து பீச் போகிறோம். ஆக்சுவலி ஷோ டெம்பிளை முடிச்சுட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். நினச்சி பார்க்கலாம், ஒரு 1000 இயர்ஸ் பிஃபோர் வந்து இது ஃபுல்லாகவே வந்து கப்பல்லாம் நின்றுட்டு இருந்தது. ஸோ இங்கேருந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து வணிகம் நடந்துகிட்டு இருந்தது. மகாபலிபுரத்தில் வந்து ஒரு பெரிய துறைமுகம் இருந்தது. எப்போது பல்லவன் காலத்தில் அந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து இங்கேருந்து வணிகம் பண்ணாங்க. நான் 2013 வரப்போ ஒரு கல் இருந்தது, அந்த கல்லை தான் வந்து தேடிட்டு இருக்கேன், எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருங்க, இந்த பாட்டி இப்போ உட்காந்துட்டு இருக்காங்களே, ஸோ இந்த கல் முன்னாடி தான் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இப்போ எவ்வளோ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மணல் ஏறி இருக்குது பாருங்கள். ஒரு 10 இயர்ஸ்லேயே வந்து, ஐ மீன் 2013 to 23, ஒரு 13 வருஷத்தில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் இப்போ 1000 இயர்ஸ் பிஃபோர் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு பாருங்கள், இந்த கடலுக்கும் இந்த இடத்துக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், அப்படியே வெளியே போகலாம். மீன் வாசனம் மூக்கு தொலைக்குது. வந்து ஷோ டெம்பிள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீச்சை முடிச்சுட்டு அப்படியே வந்து இப்போ அர்ஜுன ரதம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணா பட்டர்பால், அது எல்லாமே வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வந்து டெட் எண்டில் போய்ட்டு லெஃப்ட்டில் போகணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொன்னல, ஸோ மேக்ஸ் என்ன முடிஞ்ச அளவு தான் எடுக்க முடிஞ்சுது. கேமரா ஏன் அலோடு இல்லைன்னு தெரியல. கோப்ரோ அலோட் கிடையாது, ஃபோனில் எடுத்துகிட்டு போய் எடுத்துக்கலாமா, கோப்ரோ மட்டும் அலோட் கிடையாது. அண்ட் பீச் வந்து பார்த்திங்கன்னா செம வெயிலுங்க, இருக்க முடியல. நான் அந்த ஒரே ஒரு கல் காட்டுறதுக்காக தான் பீச்சுக்குள்ளே போனேன், இல்லை பீச்சுக்குள்ளே போயிருக்க மாட்டேன். அண்ட் வெளியே வந்து ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது, நம்ம வேணும்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆக்சுவலி அந்த டெட்டில் போய்ட்டு ரைட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுதான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ லெஃப்ட் சைடில் போகணும். ஆக்சுவலி உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா மகாபலிபுரத்துக்கு ஏன் மகாபலிபுரம் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு? ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த அர்ஜுனா ரதம் அங்கே போய்ட்டு சொல்கிறேன், ஏன் வந்து மகாபலிபுரத்துக்கு மகாபலிபுரம் பேர் வந்துச்சு, ஸோ அது யாரால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குங்க, ஸ்கல்ப்சர் மியூசியம், பட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சித என்ட்ரன்ஸு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோ கார்டன் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டே வந்துட்டோம். போய்ட்டு லெஃப்ட்டில் போனால் அந்த அர்ஜுனா ரதம்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்க்கலாம். லைட் ஹவுஸும் இருக்குது. ஸோ லைட் ஹவுஸும் போய் பார்ப்போம், அதுக்கும் டிக்கெட் இருக்குது. லைட் ஹவுஸுக்கும் மேலே ஏறி போய் வியூ பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் டைமில் லைட் ஹவுஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு சிவன் கோயில் கூட. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மகாபலிபுரம் தெரியுது. மேலே ஏறி வரணும், மூச்சு வாங்குது. இது வந்து ஒரே ஒரு கல்லில் கட்டப்பட்டது, பாறை மேலே. இதுதான் வந்து பழைய லைட் ஹவுஸ் சொன்னோம்ல. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டின லைட் ஹவுஸ். அங்கே போகலாமா வேணாம்னு தெரியல, ஏன்னா இப்போயே அவ்வளோ லைன் நிற்கிது. சத்தியமாக வந்து அங்கே போனால் வெயிலில் வந்து முடியாது. அங்கே பாருங்கள், ஆக்சுவலி இங்கே தான் வந்து அந்த டைமில் ஃபுல் வந்து லைட் ஹவுஸும் யூஸ் ஆகிருக்கு. அது ஃபுல்லாகவே வந்து போர்ட்டாக இருந்திருக்கு. இங்கெல்லாம் பாறைங்களை பாருங்களேன், ஒவ்வொரு பாறையும் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த பாறை மேலே ஹைட்டில் அந்த டைமில் வந்து கட்டியிருக்காங்க. இது எந்த பீரியடில் கட்டினா பார்த்தீங்கன்னா, யார் கட்டினா பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா. ஸோ அவருடைய பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க. யாழி மட்டும் தெரியுது. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சிமெண்ட்டில் இல்லைங்க, அந்த டைமில் வந்து பல கலவைகளை வந்து ஒன்று சேர்த்து வந்து இது பண்ணியிருக்காங்க. பீச் காற்று பட்டும் வந்து ஒன்றா அவ்வளோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை. ஸோ ஒரு பெரிய பாறையை குடஞ்சி அதுக்குள்ளே வந்து கோயில் கட்டியிருக்காங்க.
இது வந்து மோனோலித், ஒரே பாறைக்குள்ளே செதுக்கப்பட்ட சிலைகள் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம அப்படியே இறங்கி போவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்த்திருச்சு, டயர்டாகிடுச்சு, டீஹைட்ரேட் ரொம்ப ஆயிடுச்சு. வெயில், செம வெயில். லைட் ஹவுஸ் வந்து ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 o'clock சம்திங் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக 12:30. ஸோ நம்ம மேலே போய் பார்க்கணும் ஒன்றும் இல்லை. சிமிலர் அங்கே எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணி போவோம். இந்த ரூட்லாம் வந்து அப்போ வரப்போ இந்த இடம்லாம் இல்லை, இப்போ புதுசாக வந்து போட்டிருக்காங்க. பட் எப்போ போட்டாங்கன்னு தெரியல. பட் இதுவும் பாருங்கள், பெரிய பெரிய பாறை. இது ஒரு பெரிய பாறை. ஸோ இது ஒரு பெரிய பாறை, 2 பெரிய பாறைக்கு நடுவில் தான் இது இருக்குது. இது வந்து வராக குகை கோவில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம அவர் வந்து அந்த டைமில் வந்து கட்டப்பட்டது. இதுலேயும் வந்து விஷ்ணு அவரை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரே ஒரு கல்லுக்குள்ளே மொனோலித், ஒரு கல்லை வந்து குறைஞ்சி கட்டியிருக்காங்க. பட் அந்த டைமில் லீக் ஆகிருக்கு. அந்த டைமில் வந்து இருந்த இதெல்லாம் வந்து இப்போ அப்படியே கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக ஒரே பாறை. அந்த டைமில் ஒரு பாறையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுமையாக உட்காந்து குறைஞ்சி இவ்வளோ பெரிய இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலாம் வந்து அந்த சிங்கம் இருக்கும், அதில் அந்த இருக்குது பார்த்தீங்களா சிங்கம். ஸோ அதையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நரசிம்மா 1. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போவோம். அங்கேருந்து ஒரு கோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிருஷ்ணர், பட்டர் பால் இதெல்லாம் இருக்கும். வெயில் தாங்கலை, ஊற்றுது சமயம். தப்பான டைமில் கரெக்டாக வந்திருக்கோம். பட் ஓகே ஃபைன், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மலை மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயில் அதிகமாக தெரியுது. அதெல்லாம் பக்கத்தில் கடலில். ஸோ அதனால். அண்ட் இது பார்த்திங்கன்னா ராயகோபுரம் ஆஃப் வந்து கட்டியிருக்காங்க, ஆஃப் வந்து கட்டவே இல்லை. ஸோ கட்டாமல் வந்து அப்படியே பாதிலே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய படத்தில் ஷூட்டிங்ஸ்லாம் வரும் இந்த இடம் வந்து. இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து கட்டமாக வந்து அப்படியே பாதிலே முடிச்சுட்டாங்க. ஸோ இதை ஏன் முடித்தாங்கன்னா வந்து ரீசன் வந்து எக்ஸாக்டாலாம் வந்து போடவே இல்லை. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே போவோம். ஃபுல்லாக வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டோம், முடியலை. அது மேலே நிறைய படத்தில் ஷூட்டிங்ஸ் மட்டும் தான் வந்து இது இப்போதைக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம அப்படியே இதை சுற்றி, இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது காற்று, இதை சுற்றி அப்படியே போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ண பட்டர்பால். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். இன்னும் வந்து அர்ஜுனா ரதம் அது இருக்குது, அதையும் போய் பார்க்கணும். இதுவும் வந்து வராகர் கோவில். ஸோ இதுவும் வந்து நரசிம்ம 1 டைமில் வந்து கட்டியிருக்காங்க. பட் இதுவும் வந்து ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஃபினிஷ் பண்ணாமல் வந்து பாதிலே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. நிறைய விஷயம் வந்து இதுமாதிரி பாதிலே வந்து விட்டுடுறாங்க. ஃபுல்லாக வந்து இதுமாதிரி லென்த்தில் வந்து சிற்பங்கள் தான் இருக்குது. 12 இருந்துச்சு, அது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இந்த சிலை வந்து லைக் அம்மன் மாதிரியா எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ அப்படியே வெளியே போவோம். ஏப்பா, இதுவும் வந்து மோனோலித், ஒரே ஒரு பாறையில் வந்து செதுக்கின கோவில். மேக்ஸிமம் மகாபலிபுரத்தில் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு பாறையில் வந்து குடஞ்சி கட்டினது. ஸோ இதுதான் வந்து நம்ம அங்கே பீச்சில் பார்த்தோம்ல ஷோ டெம்பிள், அது வந்து கல்லுங்களை வச்சு கட்டினது. இது வந்து குடஞ்சி கட்டியிருக்காங்க கல்லை. ஸோ இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் வந்து பழமையான டெம்பிள், கல்லை வச்சு அடுக்கி கட்டினது. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ண பால். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க போவோம். அண்ட் பஞ்சரதம். ஸோ 5 ரதம்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே ஒன்று வருது. இந்த மாதிரி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. எல்லாத்துக்குமே ஒரே டிக்கெட் தான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இடத்த வந்து சூப்பர். ஃபஸ்ட்டில் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணாக இருந்தது. இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது குட். வெளியேறு மேடம். ஸோ இதுதான் வந்து எக்ஸிட்.
இங்கேயும் வந்து ஒரு கோவில் இருக்குது. லைக் பிள்ளையார் கோவில் தான் நினைக்கிறேன். கணேச ரதம் இதை போட்டு பார்த்தீங்கன்னா சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒற்றைக்கல்லான இது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் சிவன். ஒரே கல்லை வந்து குடஞ்சி கட்டியிருக்காங்க. ஐ மீன் ஒரே கல்லில் வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய கல், அதை வந்து கட் பண்ணி இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைமில் வந்து இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது, பண்ணுறதுக்கும் பொறுமை கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய கல் அங்கே ஒன்று இருக்குது. நினச்சி பாருங்களேன், அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அந்த பாறையை வந்து பொறுமையாக வந்து செதுக்கி ஒரு கோவிலாக வந்து உருவெடுத்திருப்பாங்க. ஐ மீன் ரெடி பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்கிடெக்சராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரே கல்லில். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிறது தான் வந்து பட்டர் பால். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வெயில் தாங்கலை, வரவங்க சத்தியமாக தண்ணி எடுத்து வந்துங்க. இந்த டைம்லலாம் வந்து வந்துடாதீங்க, வெயில் வந்து முடியல. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து யார்கிட்டையுமே வந்து மோர் வேணுமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லிடுங்க தயவுசெய்து. ஏன்னா வந்து ஒரு மோருக்கான ரேட்டு தான் சொல்லுவாங்க 10 ரூபான்னு சொல்லிட்டு. பட் அவங்க கொடுக்குறது 10னா ஒரு 3-4 மோர் கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியாது, அவங்க வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் இது தான் சொல்லுவாங்க நீங்கள் 4 மோர் குடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் இப்போ ஏமாந்தேன். அண்ட் வந்து நமக்கு தேவையில்லைனா கூட அவங்க கொடுத்துட்றாங்க, இல்லை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பட்டர் ராக், கிருஷ்ணர் பந்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க இந்த கிருஷ்ணர் பந்துக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணர் பந்து வந்து ரொம்ப வருஷமாக வந்து இதே இடத்துல ஒரு கிராவிட்டியால் நின்றுட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து லைக் புஷ் பண்ணி கீழே தள்ள பார்த்துருக்காங்க அந்த டைமு. பட் அசைய கூட இல்லை, நிறைய பூகம்பம் வந்திருக்கு. ஸோ எதுலேயுமே வந்து இந்த கிருஷ்ணர் ராக் வந்து ஒன்றுமே ஆகலை, அப்படியே வந்து இருக்குது. ஒரு பெரிய பாறை. ஸோ அந்த பாறைக்கு கீழே எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. பட் வந்து இது ரொம்ப ரொம்ப அன்சேஃப். ஸோ ஏன் அன்சேஃப்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, அந்த நரசிம்மா இருக்கார்ல, நரசிம்மவர்மர், அவரே வந்து இந்த பாறை வந்து இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு பல ஒரு ஐ மீன் 20 to 40 எலிஃபென்ட்ஸை வந்து வச்சு புல் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து இழுத்துருக்காங்க. அப்போ கூட இந்த கல் வந்து மேலேருந்து நகரவே இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒன்று பார்த்துருக்கீங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து சைனா பிரசிடெண்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசனும் இருக்குது. நமக்கும் சைனாக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை ஒன்று இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து என்னன்னு சொல்கிறேன், இந்திரா காந்தி அவங்க பீரியடில் வந்து ஒரு 4-5 யானையை வச்சு கீழே புல் பண்ணியிருக்காங்க. ஸோ 4-5 யானை புல் பண்ணியும் வந்து இந்த பாறை வந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லையா. பூகம்பம் வந்தும் இந்த பாறை வந்து அசையவே இல்லையா. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஒரு கிராவிட்டியில் நிற்கிது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பாறை சின்னதாக ஒரு கேப்பில் வந்து நின்று இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ சிலைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வேர்ல்டில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்க இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் ஸ்டோன் நினைக்கிறேன், டெவில்ஸ் மார்பிள்ஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து டெவில்ஸ் மார்பிள்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பர்மாவில் ஒன்று இருக்குது. பர்மா யாருடைய வீடியோவில் தான் பார்த்தேன், லைக் தமிழ் ட்ரக்கர் அவர் வீடியோலையோ சம்திங் யாருடைய வீடியோவில் தான் பார்த்தேன். தமிழ் ட்ரக்கரில் இல்லை செடியிலே தெரியல. ஸோ அவருடைய வீடியோவில் தான் பார்த்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்களாம், இந்த கல் வந்து எப்படி வந்து இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய கதை சொல்கிறாங்க. ஸோ லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய பாறை இருந்தது. ஸோ மண்ணெலாம் வந்து அரைச்சி வந்து கேப் ஏற்படலை. ஸோ அந்த மாதிரி வந்து கேப் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த பாறையை வந்து உருண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம் கிட்ட அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வாய் வழி சொல்லாக இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக இதுதான் வந்து யாரும் ப்ரூஃப் பண்ணல. அண்ட் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பாதி கட்டாக இருக்கும், பாதி கட்டான மாதிரி தெரியும் பார்த்திங்களா. இந்த சைடு வந்து உருண்டையாக இருக்கும், இந்த சைடு வந்து வெட்டின மாதிரி இருக்கும். எல்லா கல்லும் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், பாதி வந்து ஸ்லைஸாக, இப்போ பொட்டேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ண எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்குது. அண்ட் அந்த வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து அதை புஷ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏழுதுறாங்க. அருண், வீணா அந்த மாதிரிலாம் தயவுசெய்து ஏழு வேணாம் சொல்லிடுங்க. நமக்கு வந்து இந்த நானி கோணி சாங் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து ஒரு கல் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது கடலில். ஆனால் ரொம்ப நாள் வந்து அந்த கல்லை வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஏறி அதை புஷ் பண்ணி அந்த கல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இயற்கையும் வந்து அது தாங்காமல் கீழே விழ தான் செய்யும். ரொம்ப சின்னது. ஸோ நம்ம வந்ததுக்கு கிட்ட போய் தொட்டுட்டு வருவோம். ஜஸ்ட் தொட்டுட்டு தான் வருவோம்.
ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் பட்டர் பால். நீங்கள் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேப் தான். ஸோ அந்த கல்லோட மொத்த வெயிட்டும் மொத்தோட கிராவிட்டியும் அந்த சென்டரில் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ ஒரு சைடு வந்து சமமாக வந்து கல் வந்து ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்கு மறுபக்கம் வந்து உருண்டையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் பட்டர் பால். ஸோ இப்போ நம்ம அப்படியே வெளியே போவோம். A few moments later. வெயில் தாங்கலை, ஒரு இலையும் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். உள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபைனலாக ஒன்று பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்புவோம். ஸோ இதுதாங்க அர்ஜுனத் ஹவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல்லில் செதுக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7th செஞ்சுரியில் நரசிம்மவர்மர், ஸோ அவருடைய பீரியட்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. பல்லவாஸ் வந்து அந்த டைம்லேயே வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஆர்கிடெக்சரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது எண்டு வரையும் ஒரே ஒரு பாறாங்கல், மோனோலித். ஸோ மோனோலித் என்னென்னா, மோனோனா சிங்கிள், லித்துனா வந்து கல், ஒரே கல்லில் வந்து வடிவமைக்கப்பட்ட நியர்லி ஒரு 150 என்ன சொல்கிறது சிற்பங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த கல்லில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த யானை பார்த்திங்களா, யானை குட்டி, இதில் ஜூம் பண்ணி காட்டுறோம். யானை குட்டி, அதுக்குள்ளே ஒரு குட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1990 அந்த டைமில் வந்து 10 ரூபா நோட்டு, அதில் வந்து இருந்த ஒரு சின்னம் தான் இந்த இது. இப்போ நம்ம 50 ரூபா நோட்டில் வந்து ஹம்பி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து 1990 வந்து இருந்த ஒரு கல்வெட்டு தான் இது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு கல், மோனோலித். இங்கே பாருங்கள், ஒரு எவ்வளோ பெரிய பாறை. ஸோ இந்த பாறை ஃபுல்லாக வந்து இவ்வளோ சிற்பங்கள். இங்கே வந்து ஃபோட்டோ சூப்பராக இருக்குண்ணா, கவலைப்படாதீங்கண்ணா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கொகை. இதுவும் வந்து ஃபினிஷ் பண்ணவே இல்லை, கிருஷ்ணர் ராக் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஆஃப்லேயே வந்து ஆஃப் ஃபினிஷில் இருக்குது. அந்த பாறையோட சேர்ந்த ஒரு இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில், பட் வந்து ஃபினிஷ் பண்ணவே இல்லை. இது உள்ள கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அண்ட் தூண்லாம் பாருங்களேன், ஒரு கல்லை வந்து செதுக்கி தூண் பண்ணி இதுக்குள்ளெலாம் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து கட் பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அப்படி தான் இருக்குது, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன் கட் பண்ணாங்க, எது கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை, பட் நல்லா இருக்குது. ஒரு பெரிய பாறையை கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வழுக்குது, பட் ஓகே. நடந்து இந்த பாறை மேலே இருக்க அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கம்மியாகிடுச்சுங்க. சரி, முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே போவோம். இதுக்கெலாம் வந்து புராண ரீதியாக வந்து ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, பட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து அது பெருசாக தேவையில்லை. நம்ம சேனலில் வந்து முழுசாக ஹிஸ்ட்ரிலாம் இருக்காது. ஒரு பர்சன் எப்படி வந்து விசிட் பண்ணால் நார்மலாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி 27 மீட்டராக இந்த கல் அந்த வரைக்கும் போயிருக்கு. அண்ட் மகாபலிபுரத்துக்கு ஏன் தெரியுமா மகாபலிபுரம் பேர் வந்துருச்சு? ஸோ நரசிம்மவர்மன் இருக்கார்ல, அவருக்கு வந்து மாமல்லன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்களாம். மாமல்லன்னா வந்து மல்லுத்தம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மல்லுத்தத்தில் வந்து ரொம்ப வீரமானவர் அவர். ஸோ அதனால் வந்து மாமல்லன் வந்து கொடுத்தாங்களாம். அவருடைய ஞாபகமாக மாமல்லபுரம், ஸோ அந்த பேர் வந்து வந்துச்சு அந்த மாமல்லபுரத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரிட்டிஷ்லாம் வந்து மகாபலிபுரம் வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவ டைனஸ்டிக்கும் வந்து சைனீஸ்க்கும் வந்து அந்த டைமில் வந்து நிறைய ட்ரேட்லாம் வந்து நடந்திருக்கு. சொன்னோம்ல, இங்கே வந்து போர்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்தில். ஸோ அந்த போர்ட்டில் வந்து சைனாஸ்லாம் வந்து லைக் வியாபாரம் பண்ணாங்களா அந்த டைமில். லைக் வந்து அந்த டைமில் வந்து யாரும் அந்த டைமில் சைனா வந்து நம்ம மகாபலிபுரத்துக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு நட்பு ரீதியாக இருந்திருக்காங்களாம். ஸோ அதனால தான் வந்து மோடிஜி சைனா பிரசிடெண்ட் வரப்போ இங்கே வந்து மீட் பண்ணாங்க. ஹிஸ்ட்ரியிலே வந்து அவ்வளோ பெரிய இது இருந்திருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பன்று மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அந்த டைமில் வந்து லைக் என்ன சொல்கிறது, காஞ்சிபுரம் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து பட்டுலாம் வந்து சைனாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொருட்கள்லாம் வந்து சைனாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போர்ட் இருந்தனால நிறைய இந்த சவுத் ஏஷியாலாம் இருக்குல்ல,
ஸோ அந்த டைம்லாம் வந்து நிறைய வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க. பல்லவாவுடைய ராஜ்யமே வந்து நம்ம இங்கேருந்து கம்போடியா வரையும் போயிருக்குன்னா பார்த்துக்குங்களேன். லைக் அந்த ஆர்கிடெக்சர் விதம் அது எல்லாமே சொல்கிறேன். அண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போதி தர்மர் காஞ்சிபுரத்துலேருந்து போனவர், சைனாவில் போய் ஒரு மாங்க். அண்ட் சைனா மாங்க் வந்து பேர் வந்து தெரில கரெக்டாக, ஜுவாங்ஜிங் நினைக்கிறேன், சைனா மாங்க். அவர் வந்து காஞ்சிபுரம் வந்து வந்திருக்காரு. ஸோ வந்து நம்ம காஞ்சிபுரத்தை வந்து சைனாவில் வந்து எழுதியிருக்காரு. அதனாலுமே வந்து ஃபேமஸாக இருக்குது. அதனாலுமே வந்து ஃபேமஸாக இருக்குது. அண்ட் வந்து இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் மார்க்கோ போலோ, ஸோ அவர் வந்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் நாட் ஷுவர், எங்கேயுமே வந்து அவர் கண்டிப்பாக வந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. பட் அவரும் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே போர்ட் இருந்ததில்ல, ஸோ இந்த போர்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே இப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மகாபலிபுரத்தோட சின்ன ஒரு விசிட். ஓகேங்களா, நம்ம ஹிஸ்ட்ரி ரீதியெல்லாம் மகாபலிபுரத்தை வந்து சுத்தமாக வந்து பார்க்கல. நமக்கு தெரிஞ்ச மேலோட்டமான ஹிஸ்ட்ரியும் மேலோட்டமான இதுவும் வந்து பார்க்குறோம். நீங்கள் ஒருத்தர் வந்து கிளம்பி ஒரு சின்னதாக ஒரு பிக்னிக் மாதிரி வரணும். ஸோ எங்கே வரலாம் பார்த்தா சென்னையிலேருந்து மகாபலிபுரத்துக்கு வந்து வரலாம். ஆனால் வெயிலில் மட்டும் வந்துடாதீங்க, செம முடியல, டீஹைட்ரேட் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குது. ஃபுட்டும் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இன்னும் சாப்பிடல, பார்ப்போம். அண்ட் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கடலில் இருந்த எடுத்த சிற்பி, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஈவினிங் டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மூடிடுவாங்க. நம்ம அந்த ஷோர் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட்லாம் வந்து இருக்குமா, லைட்டிங்லாம் வந்து போட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பாய்.